பாருங்கள் நண்பர்களே, உலகின் ரகசியங்களை ஒரு காலத்தில் மனிதன் கையில் வைத்திருந்தான் என்று கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் அவை எல்லாம் தீயில் அழிந்து போனால் என்னவாகும்? அலெக்சாண்ட்ரியா நூலகம் வெறும் புத்தக சேமிப்பகம் அல்ல, அது அறிவியல், பரிசோதனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகளின் மையம். ஆயிரக்கணக்கான பழைய எழுத்துப் பிரதிகள், சுருள்கள் மற்றும் பரிசோதனை அறிக்கைகள் அங்கே இருந்தன என்று வரலாற்று ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். ஹெரோஃபிலஸ் மற்றும் எராசிஸ்ட்ரேட்டஸ் ஆகியோர் அலெக்சாண்ட்ரியாவில் மனித உடற்கூறியலை ஆய்வு செய்தனர். வரலாற்றில் முதல் முறையாக மனித உடலை சீர் செய்வதற்கான பரிசோதனைகள் இங்கேயே நடந்தன. நரம்பு மண்டலம், நாடி துடிப்பு, இரத்த ஓட்டம் ஆகியவற்றில் அவர்கள் ஆராய்ச்சி செய்தனர். சிலர் கூறுவது என்னவென்றால், அவர்கள் மூளை அறுவை சிகிச்சை மற்றும் பழங்கால மயக்க மருந்துகளையும் பயன்படுத்தியிருக்கலாம். ஹீரோ ஆஃப் அலெக்சாண்ட்ரியா என்பவர் நூலகத்துடன் தொடர்புடைய ஒரு கண்டுபிடிப்பாளர், அறிவியலாளர். அவர் நீராவி இயந்திரத்தின் முன்மாதிரியான ஏயோலி பையை உருவாக்கினார். இது நவீன இயந்திரங்களை விட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நீராவியால் இயங்கிய ஒரு சுழலும் கருவி. கோயில்களில் நீராவி அழுத்தத்தை பயன்படுத்தி தானியங்கி கதவுகளை உருவாக்கியிருக்கிறார். அலெக்சாண்ட்ரியா வேதியியலின் முக்கிய மையமாக இருந்தது. உலோகங்களை பொன்னாக மாற்றும் பரிசோதனைகள் நடந்தன. அழியாமைக்கான மந்திர மருந்து, வாழ்க்கையின் அமுதம் பற்றிய ஆராய்ச்சிகள் இருந்தன. சில எழுத்துக்கள், அமிலங்கள், சாயங்கள், வாசனை திரவியங்கள், வெடிக்கும் கலவைகள் போன்றவற்றை பற்றிய பரிசோதனைகளை குறிப்பிடுகின்றன. எரடோஸ்தீனஸ் நிழல்களை பயன்படுத்தி பூமியின் சுற்றளவை அதிக துல்லியத்துடன் கணக்கிட்டார். ஆர்கிமிடஸ் அலெக்சாண்ட்ரியா படைப்புகளால் ஈர்க்கப்பட்டு போர் இயந்திரங்கள் மற்றும் எரியும் கண்ணாடிகளை உருவாக்கினார். வானியல் ஆய்வுக்கான சாதனங்கள் பற்றிய பரிசோதனைகள் நடந்ததாக கூறப்படுகிறது. சில புராண கதைகள், நூலகத்தில் பழங்கால பறக்கும் இயந்திரங்கள், அட்லாண்டிஸ் ரகசிய ஆற்றல் சாதனங்கள் மற்றும் வேற்று கிரக வாசிகளுடனான தொடர்பு பதிவுகள் இருந்ததாக கூறுகின்றன. இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றாலும் இந்த கதைகள் இன்னும் மர்மத்தை அதிகரிக்கின்றன. பல நூற்றாண்டுகளாக அலெக்சாண்ட்ரியா நூலகம் மெதுவாக அழிக்கப்பட்டது. தீ விபத்துகள், போர்கள் மற்றும் கவனக்குறைவு ஆகியவற்றால் பல அரிய நூல்கள் அழிக்கப்பட்டன. இது ஒரு பெரும் அறிவு செல்வத்தை உலகுக்கு இழப்பு விளைவித்தது. அலெக்சாண்ட்ரியா நூலகத்தில் பலவிதமான மருத்துவ கருவிகள் இருந்தன. அதில் சில மிகவும் சிக்கலானவை. இந்த கருவிகள் மூலம் அவர்கள் அறுவை சிகிச்சை மற்றும் மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டனர். அலெக்சாண்ட்ரியா நகரின் வளர்ச்சிக்கு நீர்ப்பாசன முறைகள் மிகவும் முக்கியமானவை. நூலகத்தில் இந்த முறைகள் பற்றிய ஆய்வுகள் இருந்தன. அவர்கள் சிக்கலான நீர்ப்பாசன அமைப்புகளை உருவாக்கி இருக்கலாம். அலெக்சாண்ட்ரியா நூலகத்தில் வானியல் ஆராய்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை அவதானித்து அவற்றின் இயக்கங்களை பதிவு செய்தனர். அவர்களது கண்டுபிடிப்புகள் பின்னர் வானியலின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவின. அலெக்சாண்ட்ரியா கணிதவியலின் முக்கிய மையமாக இருந்தது. இங்கு பல முக்கியமான கணிதவியலாளர்கள் வாழ்ந்து ஆராய்ச்சி செய்தனர். அவர்களது கண்டுபிடிப்புகள் இன்றைய கணிதத்திற்கு அடித்தளமாக அமைந்தன. அலெக்சாண்ட்ரியா ஒரு முக்கிய துறைமுக நகரமாக இருந்தது. இங்கு கப்பல் கட்டுமானம் மிகவும் வளர்ச்சியடைந்திருந்தது. நூலகத்தில் கப்பல் கட்டுமானம் தொடர்பான ஆராய்ச்சிகள் இருந்தன. அவர்கள் மேம்பட்ட கப்பல்களை உருவாக்கியிருக்கலாம். அலெக்சாண்ட்ரியா கலை மற்றும் சிற்பத்திற்கும் பெயர் பெற்றது. நூலகத்தில் கலை மற்றும் சிற்பம் தொடர்பான ஆவணங்கள் இருந்தன. அந்த காலத்தின் கலைஞர்களின் திறமைக்கு அவை சான்றாக இருந்தன. அலெக்சாண்ட்ரியா நகரத்தில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்தனர். அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்ததற்கான சான்றுகள் நூலகத்தில் இருந்தன. இந்த சமூக வாழ்வு அலெக்சாண்ட்ரியா நகரின் வளர்ச்சிக்கு உதவியது. அலெக்சாண்ட்ரியா நகரம் ஒரு முக்கிய வணிக மையமாக இருந்தது. பல நாடுகளிலிருந்து வணிகர்கள் இங்கு வந்து சென்றனர். நூலகத்தில் வணிகம் மற்றும் பொருளாதாரம் தொடர்பான பதிவுகள் இருந்தன. அலெக்சாண்ட்ரியா நகரில் பலவிதமான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த தொழில்நுட்பங்கள் அலெக்சாண்ட்ரியா நகரின் வளர்ச்சிக்கு உதவியது. நூலகத்தில் தொழில்நுட்பம் தொடர்பான ஆவணங்கள் இருந்தன. அலெக்சாண்ட்ரியா நகரில் கல்வி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்கு பல கல்வி நிறுவனங்கள் இருந்தன. நூலகத்தில் கல்வி தொடர்பான ஆவணங்கள் இருந்தன. அலெக்சாண்ட்ரியா நூலகம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது என்பது பற்றிய தகவல்கள் மிக குறைவு. சில வரலாற்று ஆதாரங்கள் மட்டுமே அதன் அமைப்பை பற்றி குறிப்பிடுகின்றன. அலெக்சாண்ட்ரியா நூலகத்தில் உள்ள நூல்களை எவ்வாறு பாதுகாத்தார்கள் என்பது பற்றிய தகவல்கள் குறைவு. ஆனால் அவர்கள் நூல்களை பாதுகாக்க பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம்.
அலெக்சாண்ட்ரியா நூலகம் உலகின் முக்கியமான நூலகங்களில் ஒன்றாக இருந்தது. இங்கு உலகின் பல பகுதிகளிலிருந்து வந்த அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்தனர். இது அறிவின் ஒரு மையமாக இருந்தது. அலெக்சாண்ட்ரியா நூலகம் உலகின் அறிவு வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியது. இங்கு நடந்த ஆராய்ச்சிகள் பல துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தன. அலெக்சாண்ட்ரியா நூலகம் அழிக்கப்பட்டாலும் அதன் மரபு இன்றும் நீடிக்கிறது. இன்றும் உலகில் பல நூலகங்கள் அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் மரபை தொடர்கின்றன. தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் இடிபாடுகளில் புதிய கண்டுபிடிப்புகளை செய்து வருகின்றனர். இந்த கண்டுபிடிப்புகள் அலெக்சாண்ட்ரியா நூலகத்தை பற்றி மேலும் அறிந்து கொள்ள உதவுகின்றன. அலெக்சாண்ட்ரியா நூலகத்தில் இழந்த அறிவின் மர்மம் இன்றும் தொடர்கிறது. இந்த இழந்த அறிவை மீட்டெடுக்க ஆராய்ச்சியாளர்கள் முயற்சி செய்து வருகின்றனர். அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் எதிர்காலம் இன்றும் தெளிவாக இல்லை. ஆனால் அதன் மரபு இன்றும் நீடிக்கிறது. இன்றைய நூலகங்கள் அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் மரபை தொடரும். அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் கட்டுமானம் எவ்வாறு நடைபெற்றது என்பது பற்றிய தகவல்கள் மிக குறைவு. சில வரலாற்று ஆதாரங்கள் மட்டுமே அதன் கட்டுமானம் பற்றி குறிப்பிடுகின்றன. அலெக்சாண்ட்ரியா நூலகம் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டது என்பது பற்றி வரலாற்று ஆதாரங்கள் குறைவு. ஆனால் அது ஒரு பெரிய நிறுவனமாக இருந்திருக்க வேண்டும். அலெக்சாண்ட்ரியா நூலகத்தில் எத்தனை ஊழியர்கள் இருந்தார்கள் என்பது பற்றிய தகவல்கள் மிக குறைவு. ஆனால் அது ஒரு பெரிய நிறுவனமாக இருந்ததால் பல ஊழியர்கள் இருந்திருக்க வேண்டும். அலெக்சாண்ட்ரியா நூலகத்தில் எத்தனை நூல்கள் இருந்தன என்பது பற்றி துல்லியமான தகவல்கள் இல்லை. ஆனால் அது உலகின் மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றாக இருந்தது. அலெக்சாண்ட்ரியா நூலகம் காலப்போக்கில் எவ்வாறு மாற்றமடைந்தது என்பது பற்றி வரலாற்று ஆதாரங்கள் குறைவு. ஆனால் அது காலத்திற்கேற்ப மாற்றமடைந்திருக்க வேண்டும். அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் இறுதி நாட்கள் எவ்வாறு இருந்தன என்பது பற்றி வரலாற்று ஆதாரங்கள் குறைவு. ஆனால் அது அழிக்கப்பட்டதற்கான பல காரணங்கள் இருக்கலாம். அலெக்சாண்ட்ரியா நூலகத்தை மீட்டெடுக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆனால் அது ஒரு பெரும் சவாலாகவே உள்ளது. அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் எதிர்காலம் இன்னும் தெளிவாக இல்லை. ஆனால் அதன் மரபு இன்றும் நீடிக்கிறது. இன்றைய நூலகங்கள் அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் மரபை தொடரும். அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் கதைகள் நம்மை சுற்றியுள்ள உலகில் இன்னும் உள்ளன. அறிவின் ஆற்றல் மற்றும் அதன் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை நினைவுபடுத்துகின்றன இந்த கதைகள்.